2026 நடந்த குரூப் 2 2A மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்ட பாலிட்டி கொஷின் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 2 வீடியோ. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1 அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எது அல்லது எவை அடிப்படை கடமைகளில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு அடிப்படை கடமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கிட்டப்போ அடிப்படை கடமைகள்ங்கிறது கிடையாது. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் தான் இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க பரிந்துரை செய்த கமிட்டி எது அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். மொதல் 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு. இப்போ 11 அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இருக்குது. 11வது அடிப்படை கடமை அப்படிங்கிறது 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. அந்த 11வது அடிப்படை கடமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இலவச கட்டாய கல்வி பற்றி குறிப்பிடும். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பார்ட் 4Aல ஆர்டிக்கிள் 51A அப்படிங்கிறது குறிக்கும். கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இயற்கை சூழலை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அது நமக்கு ஒரு அடிப்படை கடமை தான். இயற்கை சூழலை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் நமக்கு 7வது அடிப்படை கடமையாக கொடுத்துருப்பாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க பொது சொத்துக்களை பாதுகாப்பது வன்முறையை கைவிடுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுவும் ஒரு அடிப்படை கடமை தான். இது நம்மளுடைய 8வது அடிப்படை கடமை அப்படிங்கிறது. 3rd ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா அது அடிப்படை கடமையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா. அந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் வரும் இல்லையா. அதில் அந்த ஆர்டிக்கல் 51 அப்படிங்கிறது தான் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பற்றி குறிப்பிடும். நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, கீழ்கண்ட எது அல்லது எவை அடிப்படை கடமைகளில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3rd ஸ்டேட்மெண்ட் தான் அடிப்படை கடமையில் இல்லை. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின்படி குடியுரிமை இழப்பானது கீழ்கண்டவற்றின் வழி ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. குடியுரிமை இழப்பு பற்றி குறிப்பிடுகிறதா. இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 1955 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த குடியுரிமை சட்டம் 1955 அப்படிங்கிறது குடியுரிமை இழப்பு அப்படிங்கிறது 3 வகையில் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஒன்று என்ன அப்படின்னா தானாக முன் குடியுரிமையை துரத்தல். நம்மளாக போய் எனக்கு குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லி துரத்தல் அப்படிங்கிறது ஒன்று. 2வது சட்டப்படி முடிவுக்கு வருதல். 3வது குடியுரிமை மறுத்தல். இந்த 3 வகையில் தான் குடியுரிமை இழப்பு அப்படிங்கிறது நடக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பாருங்கள். இந்திய குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் தானாக முன் பிற நாட்டின் குடியுரிமையை பெறுதல். இந்திய சிட்டிசன்ஷிப் இருக்க ஒரு பர்சன் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடியுரிமை அப்படிங்கிறது துரத்தல் அப்படிங்கிற மெத்தடில் குடியுரிமை அப்படிங்கிறது இழப்பு அப்படிங்கிறது நடக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் அயல்நாட்டில் தங்கியிருத்தல். இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருத்தல், அதாவது பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை வாங்கியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்க ஒரு இந்திய குடிமகன் தொடர்ச்சியாக எந்த தகவலுமே இல்லாமல் 7 வருஷத்தில் வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பட்சத்தில் அவங்களோட குடியுரிமை அப்படிங்கிறது என்ன பண்ணும், முடிவுக்கு வருதல். அந்த மெத்தட் மூலமாக குடியுரிமை இழப்பு அப்படிங்கிறது நடக்கும். 3rd ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் 2 ஆண்டுக்கு குறைவில்லாமல் பிற நாட்டில் தண்டனை பெற்றிருந்தால், அதே தான் அந்த பதிவு செய்வதன் மூலம் இல்லைன்னா இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் குடியுரிமை பெற்றிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்க பர்சன் ஒரு பதிவு செஞ்சு குடியுரிமை வாங்கிய 5 வருஷத்துக்குள்ள 2 ஆண்டுக்கு குறைவில்லாமல் வெளிநாட்டில் தண்டனை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குடியுரிமை அப்படிங்கிறது மறுத்தல் அப்படிங்கிற மெத்தடு மூலமாக குடியுரிமை இழப்பு அப்படிங்கிறது நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது குடியுரிமையை துரத்தல் மூலமாக குடியுரிமை இழப்புங்கிறது நடக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படிங்கிற மெத்தடு மூலமாக குடியுரிமை இழப்புங்கிறது நடக்கும். 3rd ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது குடியுரிமையை மறுத்தல் அப்படிங்கிற மெத்தடு மூலமாக குடியுரிமை இழப்பு அப்படிங்கிறது நடக்கும். அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டினை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அப்போ 1 2 3 3மே குடியுரிமை இழப்பு அப்படிங்கிறது நடக்குதான். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி கிராம பஞ்சாயத்துக்களின் சில
குறிப்பிட்ட விருப்புரிமை பணிகள் தொடர்பான பிரிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறது 1994 ஏப்ரல் 22 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறது 1992 ஏப்ரல் 24 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இந்த கிராம ஊராட்சிகள் சட்டம் 1994 அல்லது தேசிய பஞ்சாயத்து சட்டம் 1994 இருக்கு இல்லையா, அதில் மொத்தம் 17 சாப்டர்ஸு, 7 ஷெடியூல்ஸு, 242 செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் செக்ஷன் நம்பர் 111 அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துக்குன்னு சில விருப்புரிமை பணிகள் இருக்கும். அதை பற்றி சொல்லக்கூடியதான் செக்ஷன் 111 அப்படிங்கிறது. ஆனால் செக்ஷன் 110 அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, பஞ்சாயத்துகளில் இருக்கக்கூடிய கட்டாய கடமைகள் அப்படிங்கிறது சில இருக்கும். அந்த கட்டாய கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது 110, விருப்புரிமை பணிகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பற்றி சொல்லக்கூடியது செக்ஷன் 111 அப்படிங்கிறது. அப்போ நான் வச்சுக்கோங்க, செக்ஷன் 110 அப்படிங்கிறது பஞ்சாயத்தில் இருக்க மேண்டேட்டரி டியூட்டிஸ், கட்டாய கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது செக்ஷன் 110. செக்ஷன் 111 அப்படிங்கிறது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவர், விருப்புரிமை பணிகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்ட் 14 தான் மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் பற்றி சொல்லக்கூடியது. அதாவது பார்ட் 14ங்கிறது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியதான் பார்ட் 14. அதில் ஆர்டிக்கிள் 308 323 அப்படிங்கிறது தான் என்ன பண்ணும், மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் பற்றி சொல்லக்கூடியது. இதில் கொடுத்துருக்க ஆர்டிக்கிள் 309 311 தான் மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு கீழே வரக்கூடிய ஆர்டிக்கிள். ஆப்ஷன் ஏயும் வராது, ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், ஆர்டிக்கிள் 309 அப்படிங்கிறது தான் மத்திய மாநில அரசு பணியாளர்களோட நியமனத்தை பற்றியும் அவர்களுக்கான நிபந்தனைகள் பற்றியும் சொல்லக்கூடியது. அப்போ இந்த கேட்டிருக்க கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க ஆர்டிக்கிள் 309 அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு பணியாளர்களோட பணிகள் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 309. ஆனால் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்க 311 அப்படிங்கிறது அந்த மத்திய மாநில அரசு பணியாளர்களோட இம்பீச்மெண்ட் பற்றியும் அவங்களோட தகுதி குறைப்பு பற்றியும் சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 311. இவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சருங்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி விதிகள் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 309 ஆப்ஷன் சிங்கிறது. அகில இந்திய பணிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்டிக்கிள் 312 அப்படிங்கிறது அகில இந்திய பணிகள் பற்றி குறிப்பிடக்கூடியது. அப்போ ஆர்டிக்கிள் 309ங்கிறது மத்திய மாநில அரசு பணியாளர்களோட பணி விதிகள், அவங்களோட நியமனம் நிபந்தனைகள் அது பற்றி. ஆர்டிக்கிள் 311ங்கிறது அவங்களோட இம்பீச்மெண்ட். 312 அகில இந்திய பணிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தார் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தார் கமிஷன் அப்படிங்கிறது 1953 வந்து போட்டிருப்பாங்க. தார் கமிஷன் எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக போட்டிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு 3 இருக்கு இல்லையா, மாநிலங்கள் மறுசீரமைப்பு, அதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மண்டல் ஆணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மண்டல் கமிஷன் எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டவர்களோட நிலைகள் குறித்து ஆராய்வதற்காகவும் இடஒதுக்கீடு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டால் தான் மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது. மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஓபிசி கமிஷன். ஃபர்ஸ்ட் ஓபிசி கமிஷன் அப்படிங்கிறது 1953 காக்கா கலேக்கல் கமிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. சுதந்திர இந்தியாவோட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது 1953 போட்ட காக்கா கலேக்கல் கமிட்டி அப்படிங்கிறது தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது 1979 இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி ஆராய்வதற்காக போட்டிருப்பாங்க. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு 4 அப்படிங்கிறது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஸ்வரன் சிங் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளை இந்திய அரசமைப்பில் இணைக்க பரிந்துரை செய்த கமிட்டி. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி தான். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 அப்படிங்கிறது. அசோக் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜுக்காக போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட கமிட்டி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அது 3 அடுக்கு பஞ்சாயத்தை பற்றி சொல்லும். 2வது தடவை போட்டிருப்பாங்க அசோக் மேத்தா கமிட்டி, அது 1977 போட்டிருப்பாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா ஈரடுக்கு பஞ்சாயத்தை பற்றி சொல்லும். அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது 3421 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு பக்கம் ஆர்டிக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கொடுத்துருக்க ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பார்ட் 9ல் இருக்க பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லுது. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது பார்ட் 9ல் இருக்கும். பார்ட் 9ல் ஆர்டிக்கிள் 243லேருந்து 243O வரைக்கும் வரும். அதே இது பார்ட் 9A அப்படிங்கிறது நகர்பாலிகா முனிசிபாலிட்டி பற்றி சொல்லக்கூடியது. அதில் வந்து ஆர்டிக்கிள் 243Bலேருந்து 243ZG வரைக்கும் சொல்லும். பார்ட் 9B அப்படிங்கிறது கூட்டுறவு சங்கங்கள் பற்றி சொல்லும். ஆர்டிக்கிள் 243ZTலேருந்து ஆர்டிக்கிள் 243ZH வரைக்கும் சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடியது பார்ட் 9ல் வரக்கூடியது 243லேருந்து 243O. அதில் ஆர்டிக்கல் 243A அப்படிங்கிறது கிராம சபை இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கா ஆர்டிக்கல் 243I அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பஞ்சாயத்து ராஜுக்கான நிதிக்குழு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 243I. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட் அப்படிங்கிறது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கா 243I அப்படிங்கிறது பஞ்சாயத்துக்கான தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. ஆர்டிக்கல் 243O அப்படின்னா பஞ்சாயத்து தொடர்பாக பஞ்சாயத்து தேர்தல் சம்பந்தமாக நீதிமன்றம் வந்து தலையிட தடை அப்படிங்கிறது சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 243O. அப்போ 4க்கு 4. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நேருக்கு நேராக அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. 1 2 3 4 ஆப்ஷன் A அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு மேட்சஸ் தான். ஒரு பக்கம் ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கிள் எதை மீன் பண்ணுதுன்னு ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஆர்டிக்கிள் 178 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கிள் 178 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. அதே இது ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்க ஆர்டிக்கிள் 180ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர்டிக்கிள் 180ங்கிறது சபாநாயகர் பணிகளை செய்வதற்காக துணை சபாநாயகரோட அதிகாரம் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 180 அப்படிங்கிறது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்த ஆர்டிக்கிளையும் பார்ப்போம். ஆர்டிக்கிள் 182 அப்படிங்கிறது சட்டமன்ற மேலவையோட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 182. அப்போ 3க்கு 4 அப்படிங்கிறது. நாலாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆர்டிக்கிள் 184 அப்படிங்கிறது சட்டமன்ற மேலவையோட தலைவராக செயல்படுவதற்கான துணை தலைவரோட அதிகாரம் பற்றி சொல்லக்கூடியது. அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு 3. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க 2143 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமைச்சர் ஒருவர் தமிழக அமைச்சரவையில் இருந்து பதவி விலக முடிவெடுத்தால் யாரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுக்க வேண்டும்? அமைச்சர் ஒருத்தர் வந்து தம் பதவியை ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் யார்கிட்ட வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க ஆளுநர் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு தான் தன் பதவி விலகலை வந்து பண்ணணும். அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரைகுறை கூட்டாட்சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்திய கூட்டாட்சியை அரைகுறை கூட்டாட்சின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கேசி வேர் அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்திய கூட்டாட்சியை பேரம் பேசும் கூட்டாட்சி வாதம் அப்படின்னு சொன்னவர் சிஆர் தாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா இந்திய கூட்டாட்சியை பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னவர் வந்து மோரிஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். சிஆர் தாஸ் கிடையாது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி வாதம் அப்படின்னு சொன்னவர் கிரான்ஸ் வித்யா ஆஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், அவர் தான் சொல்லியிருப்பார். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மையப்படுத்தும் போக்கு கொண்ட கூட்டாட்சின்னு சொன்னவர் வந்து ஜவஹர்லால் நேருன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. மையப்படுத்தும் போக்கு கொண்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் கேசி வேர் தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்க 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டதா 1994 கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. ஏன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது 1992 ஏப்ரல் 24. அதனால தான் ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது ராங். ஆனால் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது 1994. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது 1992. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கரெக்டு. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 இயற்றியிருப்பாங்க. அந்த ஏப்ரல் 24 தான் தேசிய ஊராட்சி தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் 2ங்கிறது கரெக்டு தான். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்.
உள்ளாட்சி அமைப்பு உருவாக்கிய பிரிவு ஆர்டிக்கிள் 244ன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடியது. பஞ்சாயத்து ராஜுக்காக உருவாக்கப்பட்டது பார்ட் 9 ஆர்டிக்கிள் 243லேருந்து 243O வரைக்கும் சொல்லும். ஆர்டிக்கிள் 244 அப்படிங்கிறது ராங். அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு ராங் தான். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். உள்ளாட்சி அமைப்பில் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 73வது சட்ட திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 73வது சட்ட திருத்தம் 1992 படி தான் நமக்கு 11வது அட்டவணை அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக. 73வது சட்ட திருத்தம் 1992 படி தான் ஆர்டிக்கிள் 243D அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த 243Dங்கிறது உள்ளாட்சி அமைப்பில் வந்து இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 243D. சரியான இணை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு, செகண்ட் கரெக்டு, தேர்டு ராங்கு, ஃபோர்த்து கரெக்டு. அப்போது 1 and 2 கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க 2 and 4 சரி. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். 2 மற்றும் 4 சரி அப்படிங்கிறது.